அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காற்றுனா என்ன, காற்றோட்டம்னா என்ன, காற்றுடைய தன்மை என்ன, அப்புறம் காற்றுடைய வகைகள் என்ன. அதாவது காற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விண்டுனா என்ன, ஏர் கரண்ட்னா என்ன, அதேமாரியே ஏருடைய ப்ராப்பர்ட்டி என்ன, அதேமாரியே காற்றுடைய வகைகள் என்ன. ஓகே, பிளானட்டரி விண்டுனா என்ன, பீரியாடிக் விண்டுனா என்ன, வேரியபிள் விண்டுனா என்ன, லோக்கல் விண்டுனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு கேட்கும்போது புதுசாக படிக்கிறவங்களாக இருந்ததுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஜஸ்ட்டு கதை கேட்குற மாதிரியே கேளுங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு காற்றுனா என்ன அப்படின்னா, பூமியின் மேற்பரப்பில் கிடைமட்டமாக நகரும் வாயுக்களை தான் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வாழ்கிறது பூமியின் எர்த்து க்ரஸ்ட்டில் வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அங்கே ஹரிசாண்டலாக மூவ் ஆகக்கூடிய கேஸஸ் இருக்குது இல்லையா, அந்த கேஸஸை தான் காற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பூமியின் மேற்பரப்பில் கிடைமட்டமாக நகரும் வாயுக்களை தான் காற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ காற்றோட்டம்னா என்ன, ஏர் கரண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளிமண்டலத்தில் காற்று செங்குத்தாக அசையும் நிகழ்வு இருக்குது இல்லையா, அதை தான் காற்றோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஏர் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன, வளிமண்டலம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியின் மேலோட்டில் வாழ்கிறோம். அந்த பூமியின் மேலோட்டிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் காற்று நிரம்பிய பகுதி இருக்குது இல்லையா, அதை தான் வளிமண்டலம், அட்மாஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த அட்மாஸ்பியரில் காற்று கிடைமட்டமாக நகர்ந்துச்சு அப்படின்னா, கிடைமட்டமாக நகரும் வாயுக்களை காற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே காற்று வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தாக வேர்ட்டிக்கலாக கீழே இருந்து மேலே வந்து வீசுனுச்சு அப்படின்னா அதை தான் காற்றோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றுக்கு ஒரு தன்மை இருக்குது. எப்போவுமே உயர் அழுத்தத்திலேருந்து தாழ்வு அழுத்தத்தை நோக்கி தான் காற்று வீசும். அது என்ன காற்றுக்கு உயர் அழுத்தம் தாழ்வு அழுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் காற்றுக்கு அப்படின்னா, காற்றுக்கும் வெயிட் இருக்குது இல்லையா. ஸோ ஒரு இடத்துல சூரியன் வந்து டைரெக்டாக சூரியனோட ரேஸ் வந்து படுது, கதிர்வீசல் வந்து படுது அப்படின்னா, அந்த இடத்துல உள்ள காற்று எல்லாமே என்ன ஆகும், ஸ்கேட்டர்ட் ஆகுமா, செதறி போகும். அப்போ அந்த இடத்துல லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஸோ அந்த இடத்த நோக்கி உயர் அழுத்தம் எங்கெல்லாம் இருக்கோ, அதாவது சூரியனோட சாய்வான கதிர்வீசல் எங்கே படுதோ, ஓகேங்களா, அந்த இடத்துலேருந்து இந்த லோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய இடத்துல தான் காற்று வந்து வீசும், சரிங்களா? அதேமாரியே காற்று வீசுகிற திசையை பொறுத்து, அது எந்த டைரக்ஷனில் அந்த காற்று வந்து வீசுதோ அதை பொறுத்து தான் அந்த காற்றோட பேரும் மாறும். அதனுடைய பெயரும் வந்து பார்த்திங்கன்னா, காற்று வீசுகிற திசையை பொறுத்து தான் அதனுடைய பெயரும் மாறும், ஓகேங்களா? உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, கிழக்கிலிருந்து வீசுனுச்சு அப்படின்னா அந்த காற்றை கீழே காற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே மேற்கிலிருந்து ஒரு காற்று வீசுது அப்படின்னா அதை மேலை காற்று, அதாவது வெஸ்டர்லைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே கிழக்கிலிருந்து வீசுனுச்சுன்னா அந்த காற்றை ஈஸ்டர்லைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நல்லா தெளிவாகிக்கலாம். என்ன அப்படின்னா, அப்போ காற்று எந்த திசையிலிருந்து வீசுதோ, காற்று எந்த திசையிலிருந்து வீசுதோ அதை பொறுத்து அந்த காற்றுடைய பெயரும் மாறும். கிழக்கிலிருந்து வீசினா அது கீழே காற்று, மேற்கிலிருந்து வீசினா அது மேலே காற்று அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதேமாரியே இப்போ ஒரு காற்று வீசுது, அந்த காற்று எவ்வளோ வேகத்தில் வீசுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக காற்று வேகமானியை யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். காற்றுடைய வேகத்தை அளக்க பயன்படும் கருவி என்ன அப்படின்னா, காற்று வேகமானி, அதாவது அனிமோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காற்று எவ்வளோ வேகத்தில் வீசுது அப்படின்னா அனிமோமீட்டரை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த காற்று எந்த திசையில் வீசுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விண்ட் வேன் அப்படிங்கிற காற்று திசைக்காட்டியை வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இந்த கேள்விலாம் பேசிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க, சரிங்களா? அப்போது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியின் மேற்பரப்பில் கிடைமட்டமாக நகரும் வாயுக்களை காற்று அப்படின்னு சொல்லுவோம். இதே பூமியின் மேற்பரப்பில் செங்குத்தாக வீசக்கூடிய காற்றை காற்றோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் காற்று எப்போவுமே உயர் அழுத்தத்திலேருந்து தாழ்வழுத்தத்தை நோக்கி தான் காற்று வீசும். அதுக்கப்புறம் காற்று வீசும் திசையை பொறுத்து தான் அதனுடைய பேரும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், கிழக்கிலிருந்து வீசினா அது கீழே காற்று, மேற்கிலிருந்து வீசினா அது மேலே காற்று அப்படின்னு சொல்லுவாங்க, ஈஸ்டர்லை அண்ட் வெஸ்டர்லை. இப்போ காற்று எவ்வளோ வேகத்தில் அடிக்குது அப்படிங்கிறத வந்து அனிமோமீட்டர் வச்சு சொல்லுவாங்க. இதே காற்றுடைய திசை அளக்க விண்டு வேனை யூஸ் பண்ணுவாங்க. இதனுடைய அலகு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, கிலோமீட்டர் பெர் மணி இல்லைனா கடல் மைல், நாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொதுவாக இந்த காற்று வந்து வகைகள் வந்து பார்த்திங்கன்னா, கோள் காற்றுகள், பிளானட்டரி விண்ட், அதுக்கப்புறம் காலமுறை காற்றுகள், மாறுதலுக்குட்பட்ட காற்றுகள், தலக்காற்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக பிரிப்பாங்க. இதை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாகவே நம்ம பார்த்துடலாம். நன்றி, வணக்கம்.